அந்த சாதத்தை வந்து சுட சுட அப்படியே அந்த மணக்க மணக்க இதை ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கும் என்ன வேறுபாடு? ஆறுன சப்பாத்தி வந்து ஒரு ரப்பரி கன்டென்ட் ஆகுறது, மெல்றதுக்கு நமக்கு கடினமா இருக்கு. நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் சாதத்தில வந்து பெரும்பாலும் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்மளால அந்த விசிபிளா அந்த டிஃபரன்ஸ பார்க்க முடியல. உண்மையில் நம்ம திரும்ப ஒரு பொருளை சுட வச்சு சாப்பிட்ணுன்னா மைக்ரோவேவ் மாதிரியான ஒரு அருமையான சாதனம் கிடையவே கிடையாது. இதில் வந்து கேன்சர் வரும் என்னென்னமோ வந்து சொல்லி பார்த்தாங்க அவங்களும். சொல்லி பார்ப்பாங்க. எதுக்கும் வந்து மசிஞ்சிடாதீங்க. ஒரு 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 சின்ன சைஸ் ஒரு நல்ல கம்பெனி மைக்ரோவேவ் வந்து நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லேயுமே நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு பொருள். இப்போ ஓவராலா ஸ்டடீஸ் என்ன சொல்லுது? தரவுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, வெஸ்டர்ன் அவங்களுடைய குக்கிங் ஸ்டைலுக்கும், இந்தியன் குக்கிங் ஸ்டைல் கம்பேர் பண்ணும்பொழுது, அவங்க டயபெட்டிக்கா இல்லாம இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. 10 நாளைக்கு தேவையான ஓட்ஸை வந்து அவங்க பாயில் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டு, வேணுங்கிறப்ப மட்டும் அந்த ஓட்ஸை வந்து அவங்க ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றி, இல்லை அது வேணும்னு சொன்னால் அவங்க சூடு பண்ணியோ, இல்லை சில்டாவோ அவங்க சில்லுன்னு இருக்கிற பாலில் அதை ஊற்றி சாப்பிட்ற வழக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால, அவங்களுக்கு டயபெட்டிக் அந்த கண்டிஷனே வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்குது வெஸ்டர்னில். பட் ஈஸ்டர்ன் பீப்புளில், குறிப்பாக இந்தியா, ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளில் வந்து சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷன் மட்டும் இல்லை, அவங்க வாழ்கிறதே சமைக்கிறதுக்கு தாங்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் இங்கே இருக்குது. வணக்கம். இந்திய தாய்மார்களுக்கு வந்து அவங்க பசங்க வந்து அந்த சூடாக சாப்பிட்ணுங்கிற ஒரு இது உண்டு. சொல்லிகிட்டே இருப்பாங்க, சூடாக இருக்குல்ல வந்து சாப்பிடு, சூடாக இருக்குல்ல வந்து சாப்பிடு. அந்த அந்த சூடாக இருக்கிற ஒரு உணவில் வந்து அந்த ருசி அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கறதில்ல அப்படின்னாலும், ஒரே உணவை வந்து இப்போ இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் அப்படின்னா சாதம் தான் வைக்கணும். ஸோ அதை சூடாக சாப்பிட்றதுக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கும் அதனுடைய சத்துக்களில் இல்லை அது உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத தான் பேச போகிறோம். வணக்கம் சோபனா. வணக்கம் சிவா. முதல்ல வந்து அந்த சாதத்தை வந்து சுட சுட அப்படியே அந்த மணக்க மணக்க இதை ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கும் என்ன வேறுபாடுகள்? அறிவியல் பூர்வமாவா? இல்லை நம்ம குடும்ப அளவுலையா? குடும்ப அளவில் என்னன்னா, நம்ம சூடாக செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த பெண் வந்து ஒரு சோம்பேறி. அதனால் அறிவியல் பூர்வமாக நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சுட சுட நம்ம சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கி குக் பண்ணி இன்றைக்கி அந்த சாதத்தை சாப்பிட்றோம்ல, இதையும் இன்றைக்கி நீங்கள் குக் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை அன்டச்டாக வச்சுட்டு நாளைக்கு திருப்பி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ், அதாவது ரத்தத்தில் அது சர்க்கரையாக மாறுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த கால அளவு, அது வந்து வெவ்வேறையாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. எது ஒன்றுமே நீங்கள் சமைச்சிட்டு திருப்பி அதை வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் ரீஹீட் பண்ணியோ இல்லை ரீஹீட் பண்ணாமல் அதை ஆறுன வடிவத்திலையோ சாப்பிடும் பொழுது, அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரத்தத்தில் சர்க்கரையை வெளியிடக்கூடிய அந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்குது. அது ஏன் சிவா? நீங்கள் கெமிக்கலாக என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க அதில்? பெரும்பாலும் நம்ம வந்து ஸ்டார்ச் அடிப்படையிலான உணவுகளுக்கு தான் பழகியிருக்கோம். ஸ்டார்ச் வந்து பொதுவாக அந்த தண்ணியோடு சேர்த்து கொதிக்க வைக்கும்போது நம்ம உள்ளே சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனடியாக அமைலேஸ் அதில் செயல்பட்டு அதை குளுக்கோஸாக துண்டாக்குற மாதிரி ரெடியாக இருக்கும். ஆனால் அதை திரும்ப ஆற விடும்போது இப்போது சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தனித்தனி சங்கிலிகளாக இருந்த அந்த ஸ்டார்ச் வலைப்பின்னல் வந்து திரும்ப ஆறும்போது 2 வேறு சங்கிலிகள் வந்து இன்னும் பிணைப்புகளை அதுங்களுக்குள்ளே அதிகப்படுத்திக்கும். அப்போ நம்ம அப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய அமைலேஸ் வந்து அதில் இன்னும் கூடுதல் வேலை செய்யணும், அதை குளுக்கோஸாக உடைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சங்கிலியாக இருக்கிறத விட அதை மொத்தமாக ஏதோ ஒரு பந்தாக உருட்டி போட்ட மாதிரி அது ஆயிடும். அப்போ இந்த ஸ்டார்ச்சை உடைக்கக்கூடிய நொதிகள் வந்து இன்னும் கூடுதல் நேரம் அதில் வேலை செஞ்சால் தான் குளுக்கோஸ் வெளிப்படும். அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கான்செப்ட், அது அந்த குளுக்கோஸாக ரத்தத்தில் கலக்கிற அந்த நேரம் வந்து குறைவாக ஆகுது. ஆனால் இதை வந்து நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்றோம்? இப்போது குக்கரில் சாதம் வச்சுட்டு திரும்ப நீங்கள் குக்கரில் சுட வச்சா அந்த ஓரத்துலலாம் பொறுக்கு தட்டிடும். உண்மையில் நம்ம திரும்ப ஒரு பொருளை சுட வச்சு சாப்பிட்ணுன்னா மைக்ரோவேவ் மாதிரியான ஒரு அருமையான சாதனம் கிடையவே கிடையாது. இதில் வந்து கேன்சர் வரும் என்னென்னமோ வந்து சொல்லி பார்த்தாங்க அவங்களும். சொல்லி பார்ப்பாங்க. எதுக்கும் வந்து மசிஞ்சிடாதீங்க. ஒரு ஒரு சின்ன சைஸ் ஒரு நல்ல கம்பெனி மைக்ரோவேவ் வந்து நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லேயுமே நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு பொருள். நீங்கள் வந்து சாதம் இது பண்ணுறீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு செராமிக் பவுல், ஒரு பீங்கான் பவுலில் வந்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சுட வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து லேசாக தண்ணி தெளித்து ஒரு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா அப்போ இது பண்ண சாதம் மாதிரி அது ஆகும். நீங்கள் அப்படியே ஆறின சாதமாக சாப்பிட்றீங்கன்னா இன்னுமே நல்லது. அது அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள்
ஒரு ஒரு அரிசியை வந்து களைஞ்சு அப்போவே வடித்து சாப்பிட்றதுக்கும் இந்த ரெட்ரோகிரேட் ஸ்டார்ச் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸில் வேறுபாடு வந்து கண்டிப்பாக இருக்குது. இது கோதுமைக்கும் பொருந்தும். ஸ்டார்ச் இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருளுக்கும் இது வந்து பொருந்தும். விசிபிளா நமக்கு சப்பாத்தி மாதிரி உணவுகள்ல நீங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்ப ஆறுன சப்பாத்தி வந்து ஒரு ரப்பரி கன்டென்ட் ஆகுறது, மெல்றதுக்கு நமக்கு கடினமா இருக்கு. நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் சாதத்துல வந்து பெரும்பாலும் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்மளால அந்த விசிபிளா அந்த டிஃபரன்ஸ பார்க்க முடியல. இப்போ ஓவராலா ஸ்டடீஸ் என்ன சொல்லுது? தரவுகள் எப்படி இருக்கு அப்டின்னா, வெஸ்டர்ன் அவங்களுடைய குக்கிங் ஸ்டைலுக்கும், இந்தியன் குக்கிங் ஸ்டைல் கம்பேர் பண்ணும் பொழுது, அவங்க டயபெட்டிக்கா இல்லாம இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு 10 நாளைக்கு தேவையான ஓட்ஸ வந்து அவங்க பாயில் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டு, வேணுங்கிறப்ப மட்டும் அந்த ஓட்ஸ வந்து அவங்க ரூம் டெம்பரேச்சருக்கு மாத்தி, இல்ல அது வேணும்னு சொன்னா அவங்க சூடு பண்ணியோ, இல்ல சில்டாவோ அவங்க சில்லுன்னு இருக்கிற பால்ல அத ஊத்தி சாப்பிடுற வழக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால, அவங்களுக்கு டயபெட்டிக் அந்த கண்டிஷனே வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கு வெஸ்டர்ன்ல. பட் ஈஸ்டர்ன் பீப்பிள்ல குறிப்பா இந்தியா, ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகள்ல வந்து சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷன் மட்டும் இல்ல, அவங்க வாழ்றதே சமைக்கிறதுக்கு தாங்கிற மாரி ஒரு கல்ச்சர் இங்க இருக்கு. 3 வேளையும் புதுசா சமைக்கணும், ஃப்ரெஷ்ஷா சமைக்கணும். அதுல தான் நல்லது உடம்புக்கு. நீங்க அத சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அதே மாரி பழையதா குடுக்குறது வந்து ஒரு அவமானகரமான விஷயம். சோம்பேறித்தனம். இப்படி முழுக்க முழுக்க வந்து வீட்டு மாப்பிள்ளைக்கு வந்து கீரை போட மாட்டாங்க. ஆமா. அது வந்து ஏன்னா, அது என்னன்னா வீட்டு பின்னாடி இருந்திருக்கும். சிரமம் இல்லாம கிடைச்சிருக்கும். இன்னைக்கு தேதிக்கு வீட்டு மாப்பிள்ளைக்கு கீரை தான் வாங்கி போடும். கட்டு ரூ. 50 ரூ. 60 போய்க்கிட்டு இருக்கு. இந்த எல்லா அ அந்த 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 பதிவுகளுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உருவானது. இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமான தானிய வகைகளை இந்தியர்கள் எடுத்துக்கிட்டது வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் தான். ஆனா, அதையே நம்ம ட்ரெடிஷன் நம்பிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ்க்கு முன்னாடி காலத்துல வந்து நெறைய உணவு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, நீங்க பெரும்பாலும் மாமிசமா இருந்திருக்கு. மன்னர்கள் காலத்துல. அப்போ ஏன் பிரிட்டிஷ் காலத்துல தானியம் நம்ம உணவா மாறுது அப்படின்னு சொன்னா, அவங்க நெறைய விதைகள் கொண்டு வராங்க. பிளஸ் அவங்க வரி வேணுங்கிறதுனால விவசாயத்த ஊக்குவிக்கிறாங்க. நீங்க வேட்டையாடிட்டு இருக்கிறவன்ட்ட வீட்ல கறி வச்சு, கோழி வளர்த்து, ஆடு வளர்த்து நானே வெட்டி சாப்பிட்டுக்கிறவங்கள்ட்ட நீங்க வரி போட முடியாதுல்ல. அப்ப நீ விளைச்சல் பண்ணு. அவனுக்கு அந்த தானியம் தேவையாவும் இருந்தது. அப்போ வென் அ ட்ரேடர் உங்களுடைய உணவுல கை வைக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் நீங்க அத மாத்துறீங்க. அது இன்னைக்கு உங்களுடைய பாரம்பரிய உணவு அரிசி அப்படிங்கிற மாரி மாறிடுச்சு. இன்னொன்னு ஃப்ரிட்ஜில வைக்கிறதுக்கும், ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து நீங்க இத சொன்னீங்கல்ல, இந்த ஓட்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில வைக்க மாட்டாங்க. ஃப்ரீசர்ல வைப்பாங்க. ஃப்ரிட்ஜில வந்து காய்கறிகள், பழங்கள் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, அத வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுறது அந்த உணவோட இத உடைச்சிரும். டிஷ்யூ டேமேஜ் ஆயிரும். ஆனா, சமைச்ச உணவுகள அவங்க தூக்கி ஒரு காத்து போகாத இதுல போட்டு மூடி ஃப்ரீசர்ல வைப்பாங்க. நம்ம வந்து நம்ம ஊர்ல வர்ற ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஃப்ரீசர் இத்துணூண்டு டப்பாவா இருக்கும். அதுல 2 ஐஸ் இட்லி மாவு வைக்கிற உயரத்துக்கு ஃப்ரிட்ஜ் தயாரிக்கலன்னா, இந்தியாவுல நீங்க வந்து விக்கவே வைக்க முடியாது. முடியாது. நீங்க வந்து உங்க வீட்ல வந்து உணவ வந்து ப்ராப்பரா நீங்க இது வந்து நெறைய பேருக்கு பொருளாதார ரீதியா இது வந்து சாத்தியம் இல்லாததா இருக்கலாம். டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஒரு சைடு ஃப்ரீசர், ஒரு சைடு ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா, நீங்க தைரியமா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை குக் பண்ணி வச்சுட்டு, எந்த விதமான சத்து குறைபாடும் இல்லாம சாப்பிட்டு போலாம். இன்னொன்னு வந்து இத பண்றதுக்கு எந்த விதமான கூச்சமோ எதுவுமோ நீங்க குற்ற உணர்வு அடைய குற்ற தேவையில்ல. உணர்வு வந்து உங்களுக்கு இது 2வது இது சோம்பேறித்தனம் சார்ந்தது கிடையாது. அவங்களால அவங்க குக்கிங் ஸ்டைல்ஸ எளிமைப்படுத்த அந்த அந்த கண்ட்ரில இருந்த பெண்களுக்கு அதிக நேரம் கிடைச்சது. அவங்க அத வெளியில வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வீட்டு சுமை குறைய தே ஆர் இம்ப்ரூவைசிங் இன் சோஷியல் ஸ்டேட்டஸ். அது அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜிடிபிலயே இம்பேக்ட் இருந்தது. அவங்க வளர்ந்த நாடுகளா மாறுனாங்க. இங்க பெண்கள வந்து நம்ம வந்து ஒரு லேபர் கைண்ட் ஆஃப் வேலைகள்லயே தொடர்ந்தும் நம்ம ஈடுபடுத்திட்டு இருக்கோம். இல்ல இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஏதோ ஒரு அறிக்கையில படிச்சேன். இந்த 4 மாநிலம் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 4 தான் சர்வீஸ் செக்டார் துறையில, சேவை துறைகள்ல வந்து இந்திய ஜிடிபிய முன்னாடி கொண்டு போயிட்டுருக்கு. வட இந்திய மாநிலங்கள் எதுவுமே இப்ப டெல்லி, என்சிஆர் மாதிரியான இடங்கள தவிர, வேற எங்கேயுமே வந்து ஏன்னா இங்க வந்து இவ்வளோ முக்கியமா இது அதிகமா வளர்ந்ததுக்கு காரணம், பெண்கள் வந்து இந்த துறைக்குள்ள நெறைய வந்தாங்க. அப்ப பெண்கள் ஏன் வந்தாங்க? ஓகே நீ இட்லி செய்றியா? இட்லிக்கு நான் ஒரு கிரைண்டர் வச்சிருப்பேன். அது மாவு ஆட்டிரும். நீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நாட்ல பாதி
பாப்புலேஷன் பெண்கள். பாதி பாப்புலேஷனை வந்து நம்ம வீட்டில் அடக்கி வச்சு சமையல் மாதிரியான விஷயத்தில் தொடர்ந்து ஈடுபடுத்திட்டு இருக்கும்போது, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளியே வந்தாலும் அவங்க வீட்டில் இதையும் பண்ணிட்டு வரணுங்கிற ஒரு கூடுதல் சுமையை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உடல் தரம், ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் அடி வாங்கும். அப்படி அப்படி 50% ஆஃப் பீப்புள் வந்து ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை உடல் ரீதியாக பாதிக்கப்படுறதுனால எகெயின் அது எக்கானமியை பாதிக்கிறத செய்யும். அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த சூடாக சமைச்சு சாப்பிட்ற அடிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிச்சயமா இதை வந்து நம்ம ஒரு 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 சொசைட்டியாகவே இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றோன்னா அது வேற. பட் வீட்லேயும் எனக்கு வந்து 3 வேளையும் சுட சுட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று இதில் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை அடாப்ட் பண்ணி எல்லாத்துக்குமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இப்போ ஆரம்ப சாப்பிட்னு எந்த சொல்ல இன்ஃப்ளூயன்ஸரும் சொல்ல மாட்டான் என்ன. ஆனால் அறிவியல் பூர்வமாக இதில் உண்மை உண்மை இருக்குது. அடுத்த வாட்டி ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த ரெட்ரோகிரேட் ஸ்டார்ட்ஸை பற்றி பேசுங்க. அட்லீஸ்ட் அடுத்த வாட்டி உங்கள் பக்கத்தில் வராமையாவது இருப்பாங்க. கண்டிப்பாக. அவ்வளோதான். நன்றி சோமனா விளக்கத்துக்கு.